நடந்துக்குவேன், எப்படி ட்ரெஸ் போட்டுக்குவேன், நானும் குடிப்பேன், நானும் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸோட தேவையில்லாத ரிலேஷன்ஷிப் வச்சுக்கூட அது சுதந்திரமே கிடையாது. அது நீ தேடிக்கிற அழிவு. அது சுதந்திரம் எதுக்கு வாங்கி கொடுத்து எதுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா, எல்லா விஷயத்தையுமே ஒரு நல்ல விஷயம் தோணுதுன்னா எந்த ஒரு தடையும் இல்லாம, யாருடைய தலையீடும் இல்லாம நம்ம விருப்பத்துக்கு செய்யறது தான் சுதந்திரம். அந்த சுதந்திரம் நிறைய வேறுபாடுகள் இருக்கு. அதுலயுமே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்கு, டிஃபரன்ஸும் இருக்கு, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்கு. இதை செய்யக்கூடாது, செய்யறதுக்கு பேரு சுதந்திரம் கிடையாது. ஆனா இப்ப இருக்கவங்க அப்படிதான் நினைச்சுக்கிறாங்க. ஆண் பெண் 2 பேருமே சேர்ந்து நாங்க வந்து அவன் பண்ணும்போது நான் ஏன் பண்ணக்கூடாது? இது 2மே அழிவு தான். நம்ம எல்லாமே ஒரு அளவோடு இருந்துட்டா எதுலையுமே நமக்கு தப்பே நடக்காதுங்க. இப்போ நான் வந்து எனக்கு ரைட்ஸ் இருக்குன்றதுக்காக எது வேணாலும் செஞ்சுட்டு அப்புறம் என்ன இருக்கு அதுல? அதுக்கு அர்த்தமே இல்லையே. நான் என்னையே அழிச்சிக்கிறேன், என்னையே நான் அசிங்கப்படுத்திக்கிறேன்னு தான் அர்த்தம். அது தெரியாம ஃப்ரீடம் பத்தி தான் பேசுறாங்க. இன்றைய குழந்தைகள், இன்றைய ஜென்ரேஷன் என்ன பத்தி சொல்றாங்கன்னா, எனக்கு இப்போ ஃப்ரீடம் இல்லையா? நைட்டு 12 மணிக்கு வரதுக்கு எனக்கு ஃப்ரீடம் இல்லையா? நான் ட்ரிங்க்ஸ் பண்றதுக்கு ஃப்ரீடம் இல்லையா? உங்கள் லெஜண்ட் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி.